வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 39. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பேர் ட்ரிம் ரேஞ்ச். நேரத்தை கடத்தாமல் நேராக எக்ஸலுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ட்ரிம் ரேஞ்ச் அப்படின்னோன்னா நம்ம ட்ரிம் ரேஞ்சு, ஸோ ரேஞ்சை ட்ரிம் பண்ண போது ஒரு செல்ஸை ட்ரிம் பண்ண போது நம்ம செலக்ட் பண்ண செல்ஸில் சில செல்ஸை ட்ரிம் பண்ண போது அப்படின்னா இக்னோர் பண்ண போதுன்னு அர்த்தம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வி ஸ்டாக் ஹெச் ஸ்டாக் அப்படின்ற 2 ஃபார்முலாவை கற்றுக்கிட்டோம். ஜென்ரலி அது வந்து டேட்டா செட்டை ஸ்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரிம் ரேஞ்ச் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து என்னோடய டேபிளில் சில ரோஸை பிளாங்காகவே வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல, அதை நான் இன்னும் ஃபில் பண்ணலை. இந்த நம்ம ஸ்டாக் பண்ணுற டேட்டா செட்டில் பிளாங்காக விட்டுட்டோம் சில ரோஸ் அப்படின்னா அது என்னவா வந்து ரிட்டர்ன் ஆகும் ஸ்டாக்கிங் அப்போ. அந்த மாதிரி பிளாங்க் ரோஸ் இருந்ததுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளத்தை தான் ட்ரிம் ரேஞ்ச் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண போது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபைல் இது தான். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீட்டில் எனக்கு சென்ட்ரல் ரீஜனோட டேட்டா இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னென்னா சில ரோஸை நான் எம்டியாக வச்சுருக்கேன். ஏன்னா டேட்டா இனிமே தான் வரும், அதுக்கப்புறம் தான் நான் அதில் என்ட்ரி போடணும். ஷீட் 2ல் பார்த்தீங்கன்னா என் டேட்டா ஃபில்லாக இருக்குது. பட் டேட்டாக்கு அப்புறம் இருந்த என்ட்ரிஸை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம் இஷ்யூஸ் ஆர் தேர், அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஷீட் 3ல் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் இருந்த டேட்டா சிலதை டெலீட் பண்ணியிருக்கேன், சிலதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை நான் வி ஸ்டாக் வச்சு ஸ்டாக்கிங் பண்ணும்போது என்னோடய அவுட்புட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி என்னோடய டேட்டாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற எம்டி ரோஸை லீடிங் அண்ட் ட்ரெயிலிங் எம்டி ரோஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை எம்டி ரேஞ்சஸ் இருந்ததுன்னா, எம்டி செல்ஸ் இருந்ததுன்னா அது எப்படி ட்ரிம் பண்ணிவிட்டு டேட்டா இருக்கிற ஏரியாவை மட்டும் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் தான் ட்ரிம் ரேஞ்சு. ஸோ முதல்ல ட்ரிம் ரேஞ்சை நம்ம உள்ளே கொண்டு வராமல் நார்மல் ஸ்டாக்கிங் பண்ணுவோம். ஸ்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி நம்ம இந்த டேட்டாவை டேபிளாக மாற்றிக்க போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T ப்ரெஸ் பண்ணி இந்த டேபிளாக மாற்றுறேன். இந்த டேபிளுக்கான பேர் சென்ட்ரல் அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்த ஷீட்டுக்கு போகிறேன். அதே மாதிரி இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். Ctrl+T, மை டேபிள் ஆஸ் ஹெட்டர் ஓகே கொடுத்துட்டு இந்த டேபிளுக்கான பேர் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்த ஷீட்டுக்கு வரேன். டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். இந்த டேபிளாக மாற்றுறேன். மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர், இதுக்கு வெஸ்டர்ன் நேம் கொடுத்துறேன். இப்போ 3 டேபிளை மாற்றிட்டோம். லெட்ஸ் கோ அண்ட் டூ த ஸ்டாக்கிங். இப்போ நம்ம ஸ்டாக் பண்ணுறோம். வி ஸ்டாக். ஸோ முதல் டேபிள் சென்ட்ரல், அடுத்த டேபிள் ஈஸ்ட்டு, அடுத்த டேபிள் வெஸ்ட்டு. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சில டேபிளில் முன்னாடி எம்டி ரோஸ் இருந்தது, சில டேபிளில் பின்னாடி இருந்தது, சில டேபிளில் எம்டி ரோஸ்க்கு நடுவில் தான் டேட்டாவே இருந்தது. ஸோ இப்போ நமக்கு எம்டி ரோஸ்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸ்டாக் பண்ணும்போது அந்த எம்டி ரோஸில் 0 வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு பார்த்தா ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இது ஜென்ரலாகவே இது எங்கே இன்னொரு இடத்துல பார்க்கலான்னா நீங்கள் பேஸ்ட் லிங்காக பண்ணும்போது அதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அங்கே தான் ட்ரிம் ரேஞ்சை யூஸ் பண்ணி இந்த எம்டி ரோஸை நம்ம ஹேண்டில் பண்ணோம், இல்லை எம்டி செல்ஸை ஹேண்டில் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய வி ஸ்டாக் ஃபார்முலாக்குள்ளே போயிட்டு எனக்கு நல்லா தெரியும் என்னோடய டேட்டா செட்டில் லீடிங் எம்டி ரோஸும் இருக்குது, ட்ரெயிலிங் எம்டி ரோஸும் இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணிட்டு போகிறேன்னா ட்ரிம் ரேஞ்ச் அப்படின்ற அந்த ஃபார்முலாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்னோடய சென்ட்ரல் டேட்டா கொடுக்குறேன். கமா போட்ட உடனே கேட்குது, உனக்கு லீடிங் மட்டும் எடுக்கணுமா, எதுவுமே எடுக்க வேண்டாமா, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டுமா, இல்லை லீடிங் மட்டும் எடுக்கணுமா, ட்ரெயிலிங் மட்டும் எடுக்கணுமா, ரெண்டுத்தையும் எடுக்கணும். சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு எனக்கு 2 சைட்லேயுமே இருக்கிற எம்டி ரோஸ் எடுத்துரு அப்படின்னு சொல்ல போகிறேன். லீடிங் அண்ட் ட்ரெயிலிங் போத். இதே தான் வந்து நம்ம அடுத்தடுத்த டேபிளுக்கும் பண்ண போகிறோம். வெஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி ட்ரிம் ரேஞ்ச் ஈஸ்ட்டு 2 ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ண சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 0 மறைஞ்சிட்டு ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா டேட்டா நாளைக்கு வந்ததுன்னா இட் வில் பி கன்சிடர்ட், டேட்டா இல்லைன்னா இட் வில் நாட் பி கன்சிடர்ட். அந்த எம்டி ரோஸை ஹேண்டிலே பண்ணிடும். அந்த எம்டி ரோஸை
பர்ஃபெக்டாக இக்னோர் பண்ணிவிட்டு டேட்டா செட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கே என்ட்ரி போட்டு பார்க்க போகிறேன். மானிட்டர் Q1 15,000. ஸோ டேட்டா போட்டிருக்கேன். அந்த டேட்டா வந்திருக்கான்னு பார்த்துடலாம். எஸ், வந்திருக்கு. சரி, அப்போ ட்ரெயிலிங்லேயும் போட்டு பார்த்துலாம். லீடிங் பார்த்துட்டோம், ட்ரெயிலிங்லேயும் பார்த்துருவோம். ஸோ ட்ரெயிலிங்லேயும் ட்ரை பண்ணுறேன். ஹரியரன். ஓகே, சேம் நேம் கொடுத்துட்டா யூ வில் நாட் நோ த டிஃப்ரென்ஸ். அதனால் ட்ரைங் டு கிவ் எ டிஃப்ரெண்ட் நேம். சரி, இப்போ U1 மானிட்டர் கொடுத்துருக்கேன். அவரது வந்திருக்கான்னு பார்க்கலாம். அவரது கன்சிடர் ஆயிருக்கா? எஸ், கன்சிடர் ஆயிருக்கு. ஓகே, சரி. அடுத்தது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொடுத்தாலும் எடுத்துக்குமா? டி மானிட்டர் Q1 85,000. ஸோ இந்த என்ட்ரியும் கன்சிடர் பண்ணிக்கான்னு பார்த்துருவோம். எஸ், நம்மளால் பார்க்க முடியுது. அந்த என்ட்ரிஸையும் அது கன்சிடர் பண்ணியிருக்கு. ஸோ ட்ரிம் ரேஞ்ச் பர்ஃபெக்டாக நம்ம டேட்டா செட்டுக்கு முன்னாடி இருக்கிற எம்டி ரோஸையும் பின்னாடி இருக்கிற எம்டி ரோஸையும் கட் பண்ணிவிட்டு டேட்டா இருக்கிற அந்த ரோஸையும் மட்டும் எடுத்து ஸ்டாக்கிங் பண்ணி கொடுத்துச்சு. ட்ரிம் ரேஞ்சால் எதை பண்ண முடியாதுன்றதையும் நீங்கள் பார்த்துடணும். எதை பண்ண முடியாதுன்னா இதை பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இந்த கேஸில் இப்போ கவனிச்சிங்கன்னா என் டேட்டா செட்டுக்கு நடுவில் பிளாங்க் இருக்குது. அங்கே எப்படி பார்த்தோன்னா, ஒன்று டேட்டாக்கு முன்னாடி பார்த்தோம், டேட்டாக்கு அப்புறம் பார்த்தோம், டேட்டாக்கு முன்னாடியும் டேட்டாக்கு அப்புறமும் பார்த்தோம். பட் டேட்டாக்கு நடுவில் பிளாங்க் இருந்ததுன்னா ஸ்டாக் பண்ணும்போது என்ன ஆகிடும்? இப்படி ஆகிடும். ஸோ ட்ரிம் ரேஞ்சால் எந்த மாதிரி எம்டி ரோஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா, இன்பிட்வீனில் இருக்கிற எம்டி ரோஸை ஹேண்டில் பண்ண முடியாது. பிஃபோர் த டேட்டா செட், ஆஃப்டர் த டேட்டா செட் ரெண்டுத்தையும் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிடும். எக்ஸப்ட் இன்பிட்வீனில் இருக்கிறத ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷனை வச்சு அந்த ஜீரோஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜீரோஸ் இல்லாத ரோஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ண வைக்கணும். விச் மேக்ஸ் த ஃபார்முலா லிட்டில் பிட் பிகர். பட் பண்ண முடியும். நீங்கள் ஃபில்டர் ஃபங்க்ஷனோட வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ஹேண்டில் இட். சரி, இதோட அந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ட்ரிம் ரேஞ்ச் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன, எஸ்பெஷலி ஸ்டாக்கிங் அப்போவும் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் காலம் எடுத்து ஃபார்முலா எழுதுறீங்க, அதில் டேட்டா செட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும், முன்னாடி பின்னாடி இருக்கிற எம்டிஸை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக அங்கே ட்ரிம் ரேஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் see the ரிசல்ட். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரியரன்.